விதைப்புன்றது பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்குது, ஆனால் அதை போல் ஒரு அற்புதமான ஆக்டிவிட்டி கிடையாது. ஏன்னா அதை விதைக்க ஆரம்பித்த உடனே ஒரு நம்பிக்கை உண்டாயிடுது. நாளைக்கு நன்றாக இருப்பேன் என்ற நம்பிக்கை உண்டாயிடுது. இன்னைக்கு வசனத்தை விதைக்க ஆரம்பித்த உடனே நாளைக்கு எனக்கு நல்ல வாழ்க்கை உண்டாகும் என்கிற நம்பிக்கை உள்ளத்தில் உண்டாகுது. உயர்ந்ததே இயேசுவின் நாமம், மகிமை மகிமையே தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவனின் இம்மானுவேல் மாவல்லமே ஜீவ வார்த்தை உயர்ந்ததே இயேசுவின் நாமம், அருமை இரட்சகர் மகிமையே தேவனானவர் நம்மோடுள்ளார். மாவல்ல மீட்பர் ஜீவ வார்த்தை உயர்ந்ததே இயேசுவின் நாமம், அருமை இரட்சகர் மகிமையே தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவனின் இம்மானுவேல் மாவல்ல மீட்பர் ஜீவ வார்த்தை உயர்ந்ததே இயேசுவின் அருமை இரட்சகர் மகிமையின் தேவன் நம்மோடுள்ளார். தேவனின் இம்மானுவேல் மாவல்ல மீட்பர் ஜீவ வார்த்தை மாவல்ல மீட்பர் ஜீவ வார்த்தை ஓ மாவல்ல மீட்பர் ஜீவ வார்த்தை. சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு 2017 பிப்ரவரி 15, 16, 17 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை, சென்னை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் ரூபாய் 700 செலுத்தி முன்பதிவு செய்தல் அவசியம். மேலும் விவரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளவும். வசனத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்குது பாருங்கள், அது மறந்துடக்கூடாது. பார்க்குறதுக்கு அது சாதாரணமாக தெரியுது, பிரசங்கம் பண்ணும்போது அது ஒரு சாதாரண காரியம் மாதிரி தெரியுது. ஆனால் விதைக்கிறதுன்றது பாருங்கள் ஒரு பெரிய விளைச்சலினுடைய ஆரம்பமாக இருக்கிறது. ஒரு பெரிய விளைச்சல் வர்றதுக்கு ஆரம்பமாக இருக்குது. ஓரல் ராபர்ட்ஸன்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் பிற்காலத்தில் பெரிய யூனிவர்சிட்டிலாம் கட்டினார். அவர் வளர்ந்து வந்த காலங்களில் வாலிபனாக இருக்கும்போது அவர் காலேஜுக்கு சேர்ந்து காலேஜை முடிக்க முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார். ஏன்னா காசு இல்லை காலேஜுக்கு போகிறதுக்கு, ஏழை.
அவர் ஒரு சபையில் இருந்தார், போதகராக இருந்தார். போதகராக இருந்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தெல்லாம் பிறந்துருச்சு. படிக்கணும்னு ரொம்ப ஆசை, படிக்க முடியல, பணம் இல்லாமல் நின்று போனார். நின்று போயிட்டு கடைசியில் யூனிவர்சிட்டி கட்டிட்டார். அதில் என்ன விசேஷம்னா, அவர் சொல்கிறாரு, அவர் மனைவிக்கு ஒரு தனி, அவருக்கும் அவர் மனைவிக்கும் ஒரு தனி வீடு கூட பார்த்துருக்க முடியலையாம். அவ்வளோ சின்ன ஒரு சபையில் பாஸ்டராக இருந்திருக்காரு. அது ஒரு சரியான சாதாரண ஒரு கிராமம். காசு ஒன்றும் கிடையாது, சபையில் ஒன்றும் காசு கிடையாது. அதனால் ஒரு வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்களாம், அதில் தங்கியிருந்தாங்களாம் குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு. அந்த அம்மா சலிச்சு போய் ஒரு நாள் பொட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணி சொல்லிடுச்சான் அவர்கிட்ட, நீ எனக்கு வேறு வீடு பார்த்தீங்கன்னா என்னை தனியாக வைக்கிறதுனா கூப்பிடு, அது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு நினச்சான். இது பொட்டியை பேக் பண்ணோன்னு தான் இவருக்கே யோசனை வந்து தான், ஐயோ நம்ம என்ன இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இப்படி வாழலாமா, இவ்வளோ பெரிய தேவன்றோம், இவ்வளோ பெரிய ரட்சிப்புன்றோம், இவ்வளோ பெரிய காரியன்றோம், இப்படிப்பட்ட ஒரு தேவனை விசுவாசிக்கிறோம், ஒரு வீடு எடுத்து பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சு பாதுகாக்கிறது கூட முடியாமல் நான் இருக்கிறேனே, இது என்னன்னு சொல்லி வருத்தத்தில் ஒரு நாள் கார் ஓட்டிகிட்டு போகிறாராம் பாருங்கள். ஓட்டிகிட்டு போகும்போது, இது 40ஆம் ஆண்டுகள் நடக்குது பாருங்கள். கடைசியில் காரில் இப்படி போய் ஒரு மேடில் ஏறி இப்படி இறங்கும்போது பார்த்தா 2 பக்கமும் திடீர்னு பார்க்குறாராம், அங்கே வயல்வெளி விளைஞ்சி, கோதுமை விளைஞ்சி 100கணக்கான ஏக்கர், இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடுவில் ரோடு, அப்படியே தங்க வயல் மாதிரி இருக்குதாம், கோல்டு மாதிரி தெரியுதான், அப்படியே கண் பார்க்குற தூரத்துக்கு மைல் கணக்கில் தெரியுதுங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வயல் தெரிஞ்சுதான். அப்போ கர்த்தர் சொன்னாராம், இதை நல்லா பாரு, ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்க. இது எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது. என்னன்னா, ஒருத்தன் இங்கே விதைச்சிருக்கிறான், இவ்வளோ இடத்துலையும் விதைச்சிருக்கிறான், பெரிய நம்பிக்கையோடு விதைச்சிருக்கிறான். அவன் விதைச்சதுனால இவ்வளோ விளைஞ்சிருக்குது. நீ விதைச்சனாலும் விளையும். இந்த விதைப்பு அறுப்பை கற்றுக்க. உன் எதிர்காலம் பெருசாக இருக்க வேணும்னா, நீ நல்லா வாழணும்னா, நல்லா இருக்கணும்னா, உன்னுடைய எதிர்காலம் அருமையானதாக இருக்கணும்னா, இன்னைக்கு நீ விதைக்க ஆரம்பிக்கணும். விதைப்பில் தான் அது ஆரம்பிக்குது. விதைக்கிறவனை விதைக்கும் போது கேட்டினா வேதம் சொல்லுது கண்ணீரோடு விதைக்கிறான்னு. ஏன்னா விதைக்கிறது சில நேரத்தில் ரொம்ப ஜாய்ஃபுல் ஆக்டிவிட்டி இல்லை, அது ரொம்ப சந்தோஷமாக செய்கிற ஒரு காரியம் இல்லை. ஏன்னா உடனே எந்த பலனும் ஒன்றும் பார்க்குறது இல்லை. விதைக்கும் போது அதை உழுவணும், அதை இது பண்ணணும், ரெடி பண்ணணும், எல்லாம் பண்ணணும், அப்புறம் போய் விதைக்கணும். விதைக்கிறதுக்கு சில நேரத்துக்கு விதைக்கே நம்ம ஆளுகள்லாம் கடன் வாங்குறாங்க பேங்க்கில் போய், இல்லையா? கடன் வாங்கி தான் அந்த நிலத்தை ஆயத்தப்படுத்தி விதைக்கிற அளவுக்கு சில விவசாயிகளுடைய நிலைமை இருக்குது. அப்போ விதைக்கிறதுங்கிறது ஒரு செலவு. விதைக்கிறதுங்கிறது நேரம் செலவாகுது, உழைப்பு செலவாகுது, அது முயற்சி செலவாகுது, எல்லாம் செலவாகுது, பணம் செலவாகுது, எல்லாம் செலவாகுது. ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, உடனே ஒன்றும் கிடைக்கிறது போல தெரியல. ஆகவே விதைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷகரமான ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தெரியல அந்த நேரத்துக்கு பார்க்கும்போது. ஏன்னா இப்படி விதைச்சிட்டு அடுத்த நாள் டக்குன்னு ஒன்று எடுத்துட முடியாது. அதனால தான் சொல்லியிருக்குது வேதம், கண்ணீரோடு விதைக்கிறானாம். அறுக்கும் போது எப்படி அறுக்கிறான்னு சொல்லியிருக்குது, கம்பீரத்தோடு அறுக்கிறான். ஆனால் கண்ணீரோடு விதைக்கலன்னா கம்பீரத்தோடு அறுக்க. நிறைய பேர் கம்பீரத்தோடு அறுக்க விரும்புகிறாங்க, ஆனால் கண்ணீரோடு விதைக்க விரும்புறது கிடையாது. அப்போ விதைப்பை ரொம்ப சர்வசாதாரணமாக நினைக்கிறாங்க, அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க, அதை ஒரு பெருசாக நினைக்கல. இவர் அதை பற்றி எண்ணி பார்த்ததே கிடையாது. ஒரு ராபர்ட் சொல்கிறாரு, இதெல்லாம் பற்றி நான் யோசித்து பார்த்ததே இல்லை, நான் டிப்பிக்கல் பெண்டிகாசல் பிரசங்கியார், நான் ஓன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவேன், இதெல்லாம் யோசித்து பார்த்ததே கிடையாது. வந்தேன்னா ஒரு மழை பெஞ்சா மாதிரி ஓன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அன்றைக்கி நான் யோசித்து பார்த்தேன், விதைக்கணும். நான் பண்ணுற பிரசங்கம் கூட விதை மாதிரி தான். நான் ஒழுங்காக அதை பண்ணேன்னா சரியான விதத்தில் இந்த விவசாயியை போல ஒரு நம்பிக்கையை உள்ளத்தில் வச்சு சரியான விதத்தில் வசனத்தை ஜனங்களுடைய உள்ளத்தில் விதைச்சேன்னா எனக்கு ஒரு நாள் இப்பேற்பட்ட ஒரு விளைச்சலை நான் காண்பேன். இன்றைக்கு விதைக்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை. நான் இதே இடத்துல ஒரு குடிசை போட்டு தான் விதைச்சேன். குடிசை போட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அது எத்தனை பேர் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு செவ்வாய்க்கிழமை வந்தேன், நான் மட்டும்தான் வந்திருந்தேன், உட்கார்ந்து இருந்துட்டு போனேன். ஏன்னா யாருமே வரல. அப்படியெல்லாம் இருந்திருக்குது. சில நேரத்தில் 4 பேர் 5 பேர்லாம் வருவாங்க. அப்போ கூட விதைச்சிருக்கிறேன். அப்படி விதைச்சி தான் இப்படி அறுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ விதைப்பை ஒரு அற்பமாக நான் நினச்சிருந்தா, அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்திருந்தா இன்றைக்கி இந்த அளவுக்கு அறுத்திருக்க முடியாது. அந்த 5 பேருக்கு பிரசங்கம் பண்ணுறதுனா கூட உட்காந்து ஒழுங்காக படித்து ஒழுங்காக கரெக்டாக ஆயத்தம் பண்ணி கரெக்டாக அந்த 5 பேருக்கு 500 பேர் மாதிரி நினச்சி ஒரு பிரசங்கத்தை பண்ணுவேன் நான். இல்லைங்களா? அதனால் இன்றைக்கு இப்படி ஒரு அறுவடையை அறுத்து கொண்டிருக்கிறோம்.
அப்போ விதைப்புங்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது பாருங்கள். இது ரொம்ப இதுக்கு இன்னும் ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது இது ரொம்ப சாதாரண மாதிரி தெரியுது. ஆனால் இது ஒரு பெரிய விளைச்சலுக்கு விதையாக இருக்கிறது, விளைச்சலுக்கு ஒரு ஆரம்பமாக இது இருக்கிறது என்பதை மனதில் வைக்க வேணும். அப்போ நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் வேணுமா, நல்ல வாழ்க்கை வேணுமா, வளமான வாழ்க்கை வேணுமா, நல்ல குடும்பம் வேணுமா, நல்ல ஒரு தொழில் வேணுமா, நல்ல வியாபாரம் வேணுமா, தலை தூங்கணுமா, நீங்கள் வெற்றி பெறணுமா வாழ்க்கையில்? சிலர் என்ன நினைக்கிறாங்க, இப்படியே போய் வந்துக்கிட்டு இருந்தால் வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அந்த வெற்றிக்கான விதைகளை விதைக்க வேண்டும். அந்த வெற்றிக்கான விதைகள் தான் இந்த வசனம். தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுது? இயேசு என்ன சொன்னார்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே, அதாவது என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சபையில், என்னுடைய நாட்டில், என்னுடைய நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இங்கேயும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் கடவுளுடைய சித்தம் நடக்குது. அதனால தான் பரலோகமாக இருக்குது, நரகமாக இல்லை. அது பரலோகம் நரகமாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே வேறு ஆள் சித்தம்லாம் நடக்காது. பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தம் குடும்பத்தில் நடக்குமானால் உங்கள் குடும்பமும் பரலோகம் மாதிரி மாறிடும். ஜனங்கள் குடும்பத்தை நரகமாக கத்திருக்கிறாங்க, பரலோகமாக தெரியல. எப்படின்னு நரகம் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இருக்கிறத போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, குட்டிச்சவராகிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி நல்லாக்குறது தான் தெரியல பாருங்க. ஆனால் அதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறார் கர்த்தர், அதுக்கு தான் அந்த வார்த்தையை வச்சிருக்கிறாரு. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் வந்ததுன்னா, அந்த ஆளுகை நடந்ததுன்னா அது ஒரு நல்ல ஆட்சி பாருங்க. அந்த ஆட்சி வந்துருச்சுன்னா எல்லாம் நல்லா மாறும், வாழ்க்கை நலமானதாக மாறும். அந்த ஆட்சி எங்கே நடக்குதோ அங்கே எல்லாம் உருப்படும். ஹலோ, இருக்கிறீங்களா? அது எப்படி வரும், எப்படி நடக்கும்? அதுக்கு இந்த விதைக்கிறது ரொம்ப முக்கியம். விதையை விதைக்கிறது ரொம்ப, அதற்கான விதைகள் தான் இது. அதற்கான விதைகள் தான் இது. குடும்பத்தை பரலோகம் மாதிரி ஆக்கிற விதை இது. உங்கள் வியாபாரத்தை, அப்படி கெட்டு போயிருக்கிற வியாபாரத்தை, ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிற வியாபாரத்தை தூக்கி நிறுத்தி பெருக பண்ணுகிறது தான் இந்த விதைகள். அதற்கான விதைகள் தான் இது. வெற்றிக்கான விதைகள் இது. தோல்வியை தூக்கி எறிஞ்சிட்டு வெற்றியை எடுக்கிறதுக்கான விதைகள் இது. இந்த விதையை விதைக்காமல் ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் உண்டாக முடியாது. நிறைய பேர் ஏதோ மாற்றம் உண்டாகும்னு நினைக்கிறாங்க. இங்கே போய் எப்படி ஜெபம் பண்ணிட்டா உண்டாகும், அவர் எங்கள் வீட்டில் நுழைஞ்சிட்டா நடந்துடுமாக்கும், இவர் தண்ணி தெளிச்சாருன்னா நடக்குமாக்கும். திரும்பி சொல்கிறேன் பாருங்கள், இந்த வேலையை வச்சுக்காதீங்க. எப்படி நல்லாயிருக்கும் வீடு? இந்த வசனமாகிய விதையை உங்களுடைய வெற்றிக்கென்று, உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று, உங்களுடைய வளமான வாழ்க்கைக்கென்று விதைக்க ஆரம்பித்தா வாழ்க்கை நன்றாக மாறும். மூடத்தனத்தில் வாழக்கூடாது. கிறிஸ்தவ ஜனங்கள் வசனத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்த வேணும். நம்முடைய நல்வாழ்வுக்காகவே ஒரு விதையை தந்திருக்கிறார். வசனத்தை விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு எழுதியிருக்குது. அப்போ விதைப்புன்றது பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்குது, ஆனால் அதை போல ஒரு அற்புதமான ஆக்டிவிட்டி கிடையாது. ஏன்னா அதை விதைக்க ஆரம்பித்த உடனே ஒரு நம்பிக்கை உண்டாயிடுது. நாளைக்கு நன்றாக இருப்பேன் என்ற நம்பிக்கை உண்டாயிடுது. இன்னைக்கு வசனத்தை விதைக்க ஆரம்பித்த உடனே நாளைக்கு எனக்கு நல்ல வாழ்க்கை உண்டாகும் என்கிற நம்பிக்கை உள்ளத்தில் உண்டாகுது. நான் கூட இப்படி தான் கண்டுபிடிச்சேன். உங்களை மாதிரி தான் அப்படி தான் போய் உட்காந்துருந்து ஒரு கூட்டத்தில் இந்த சத்தியங்கள்லாம் பேசப்பட்டு நான் கண்டுபிடிச்சேன். அப்போ இந்த வசனத்தை எடுத்து உள்ளத்தில் விதைக்கிறதுக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தேன். வசனம் விதைக்கப்பட்டது. அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் பாருங்கள், நாளைக்கு நான் நல்லா இருப்பேன், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும்ன்றது அப்போவே அந்த எதிர்பார்ப்பு உண்டாயிடுச்சு. விதைச்சவன் கண்ணீரோடு விதைச்சிருக்கலாம், ஆனால் அவன் நம்பிக்கையோடு வீட்டுக்கு வர்றான். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு எழுந்திருக்கிறான், ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையாக படுக்க போகிறான், நம்பிக்கையோடு அடுத்த நாள் எந்திரிக்கிறான், தண்ணீர் பாய்ச்சுறான், போகிறான் வர்றான், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் பாருங்கள். விதைச்ச பிறகு என்னென்ன பண்ணுமோ பண்ணிகிட்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒரு நாள் பெருசாக விளைஞ்சி வரும், கடனெல்லாம் அடைச்சிடலாம், வெளியே வந்துடலாம், வீட்டை கட்டலாம், கல்யாணம் பண்ணி வைக்கலாம், எல்லாம் பண்ணலான்னு தெரியும் அவனுக்கு. இந்த விளைச்சல் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் நடத்தலாம் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகும். விதைக்கிறதுன்றது பார்க்குறதுக்கு இப்போ ஒரு வேளை ஒரு மாதிரி சாதாரணமாக தெரியலாம், ஆனால் அது உண்மையாகவே ஒரு பெரிய காரியம். சரி, அடுத்தது இந்த விதைக்கிறவனை குறித்து பார்ப்போம். விதைக்கிறதுக்கு விதை இருக்குது, ஆனால் விதைக்கிறவன் தேவை.
அதனால தான் இங்கே சொல்லியிருக்குது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், 18ஆம் வசனம் சொல்லுது இல்லையா, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும்னா யாரோ ஒருத்தர் பிரசங்கிக்க கேட்க வேண்டும். பைபிள் இருக்குது, வாசிக்கிறீங்க, எத்தனை பேருக்கு எல்லாம் விளங்காது. இங்கே வந்து கேட்டுட்டு அப்புறம் வாசித்து பாருங்கள், நல்லா விளங்கும் இன்னும் கொஞ்சம். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, 2-3 மணி நேரம் வர்றீங்க, இதை வாசிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறேன், எவ்வளோ அதிகமாக விளங்குது. நீங்கள் வந்து கேட்டு திருப்பி போய் இதை வாசித்து பாருங்கள், எவ்வளோ அதிகமாக விளங்கணும். முன்ன ஒன்றுமே விளங்காது, இப்போ நல்லா விளங்க ஆரம்பிக்கும். அப்போ ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போதுன்னா அவனுக்கு புரியாத போது அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது, பலன் இல்லாமல் போயிடுது. உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அதை எடுத்து போடுகிறான், பிசாசு வந்து எடுத்து போடுகிறான். அப்போ இதை வந்து கேட்கணும். எப்படி கேட்கணும்? உணர்கிற விதத்தில், புரிந்து கொள்கிற விதத்தில் அதை கேட்கறது அவசியம். அப்படி பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பிரசங்கியார் ரொம்ப அவசியம், அவருடைய ஊழியம் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால தான் தேவன் என்ன பண்ணார், இயேசு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக என்ன பண்ணுகிறார், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் என்று சபையில் வச்சுட்டு போகிறார். எதுக்கு? போதிக்கிறதுக்கு. என்னத்தை போதிக்கிறதுக்கு? வசனத்தை போதிக்கிறதுக்காக வச்சுட்டு போகிறாரு. ஏனென்றால் இந்த வசனம் தான் என்ன பண்ண போகுது, காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் நடப்பிக்க போகிறது. இந்த வசனத்தை கேட்கணவங்க கேட்டு அதை உணரணும்னா புரிந்து கொள்ளணும், அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிந்து கொள்ளணும். அந்த விதத்தில் கேட்குறது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. அப்படி கேட்டால் என்ன நடக்கும்னு சொல்கிறார் பாருங்கள். இன்னொரு உவமையில் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமை சொல்கிறார் பாருங்கள், 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. கேட்குறீங்களா? எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தைகளை கேட்டு செய்கிறவன் எவனோ. அப்போ இந்த வார்த்தையை கேட்குறதுன்றது சாதாரண ஒரு ஆக்டிவிட்டி இல்லை. விதைக்கிறது சாதாரண ஒரு ஆக்டிவிட்டி இல்லை, ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. அது அற்பமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா அது என்ன நடக்கும்னு பாருங்கள். விதைக்கிறவன் விதைச்சா, சரியான விதத்தில் அதை விதைச்சா, அது போய் நல்ல நிலத்தில் விழுந்துதான் என்ன நடக்கும் சொல்கிறாரு. வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அந்த மனுஷனை என்னதுக்கு எதற்கு ஒப்பிடுவேன்றாரு? கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருமள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. இதெல்லாம் வருது வாழ்க்கையில். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது இந்த மாதிரி பெருமழை சொரிந்து பெருமள்ளம் வந்து காற்று அடித்து மோதின்றது பாருங்கள். அதான் அது. ரிசெஷன் வந்து, இன்ஃப்ளேஷன் வந்து, வேலை போய் பிரச்சனை உருவாகி, ஹலோ, இதெல்லாம் நடக்குது அந்த உலகத்தில், நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு மூடிடுறாங்க, திடீர்னு வீட்டுக்கு போன்றாங்க, செஞ்சிட்டு இருந்த வேலை திடீர்னு போயிடுது, திடீர்னு ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்குது பாருங்கள். மோதியும் இப்படிலாம் நடந்தும் அது விழவில்லை. இது ஒரு வீட்டை பற்றி சொல்லுங்க, வீடை உதாரணமாக சொல்கிறாரு. கண்மலையின் மேல் கட்டின வீட்டை, வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு. இந்த வாழ்க்கை அந்த மனுஷன் மேலே வந்து அவனை எதிர்த்து வந்து பலவிதமான காரியம் வந்து மோதுது, பல இன்னல்கள் வந்து மோதுது, பல கஷ்டங்கள் நேரிடுது, பல பொருளாதார பின்னடைவு, பொருளாதார சவால்கள் எல்லாம் சந்திக்க நேரிடுது. உலகத்தில் சேலஞ்சஸ் நிறைய வருது. இது எல்லாம் வருது, எல்லாம் வந்து முட்டி மோதி பார்க்குது, ஆனால் அது விழவில்லை. வீட்டு மேலே அதெல்லாம் வந்து மோதிட்டு போன பிறகு வீடு இன்னும் நிற்கிது. இருக்கீங்களா? வாழ்க்கை இன்னும் நிற்குது. நான் கூட இதெல்லாம் பார்த்துருக்கிறேன். எத்தனை புயல் வந்தது, பெருமழை வந்தது, எத்தனை பெரு வெள்ளம் வந்தது, காற்று அடிச்சுது, மோதுது. சில நேரத்தில் காற்று அடிக்கும்போது ஐயோ இந்த காற்று இந்த மாதிரி அடிக்குதுன்னு யோசிச்சிருக்கிறேன். ஆனால் காற்றெல்லாம் போயிடுச்சு, நான் இருக்கிறேன். காற்றை காணும், வந்த காற்று எங்கேயோ போயிடுச்சு. வந்தப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஐயோ இப்படி அடிக்குது காற்று, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு இருந்தது. ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கிறேன். முன்னை விட நல்லா, காற்று அடித்த பிறகு இன்னும் நல்லா ஆயிடுச்சு. இருக்கீங்களா? ஒன்றும் ஆகாது. ஏன் ஒன்றும் ஆகாமல் இருக்குது? ஏன் ஒன்றும் ஆகாமல் இருக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில்? ஏன் அது விழாது? ஏன் இடிந்து விழாதான்? வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன். இந்த வசனத்தை பற்றி கேட்டு அதன்படி செய்கிறதுல இவ்வளோ பெரிய பலன் இருக்குதான். ஏன்னா இது கேட்டு இது விளங்கி இதன்படி செஞ்சிட்டா அசைக்க முடியாது வாழ்க்கையில். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறிடும் வாழ்க்கை.
அப்புறம் சொல்கிறார் பாருங்க, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது. டிஸ்கிரிப்ஷன் அதே தான். அவன் வீட்டுக்கு வந்ததும் இவன் வீட்டுக்கு வந்ததும் ஒன்று தான். புத்தி உள்ள மனுஷன்னு சொன்னாங்களே, வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தவன் அவனுக்கும், கேட்டு செய்யாத ஒருத்தன் தான் பாருங்க புத்தி இல்லாத மனுஷன். ரெண்டு பேருக்கும் வந்தது சேமு, வந்ததில் மாற்றமே கிடையாது. நம்ம எல்லாம் ஒரே ஊரில் தான் இருக்கிறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வருது. ஆனால் ரிசல்ட் வேறு மாதிரி வருது. அவன் மேலே வந்து அது மோதினப்ப அது என்ன ஆகிடுச்சான், விழுந்தது. நம்ம மேலே வந்து மோதி நமக்கு ஒன்றும் ஆகலை. ஏன் இந்த வசனம் அப்படிப்பட்ட ஒரு பயனை கொடு? இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் இந்த வசனத்தை விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான் இருக்குது. ராஜ்யத்தின் வசனம் இது விதைக்கப்படணும். ஏன் அப்படி சொல்கிறார்? ஏன் இது இவ்வளோ முக்கியம்? ஏன் இந்த வசனம் எப்படி காரியத்தை நடப்பிக்குது என்னன்னு கவனிக்கணும். இப்போ ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, வசனம் என்ன பண்ணிச்சான், வார்த்தை என்ன பண்ணிச்சான், தேவனுடைய வார்த்தை இருள், ஒழுங்கின்மை, வெறுமை இதுதான் இருந்தது உலகத்தில். அவர் வார்த்தையை பேசினோன்னு என்னாச்சு, இருள் ஒளியாச்சு, ஒழுங்கின்மை ஒழுங்காச்சு, வெறுமை நிறைவாக மாறினது. வசனத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டிவ் பவர் இருக்குது. ஒரு சிருஷ்டித்து காரியங்களை மாற்றக்கூடிய வல்லமை இருக்குது. கெட்டு போய் சீரழிந்து போய் ஒன்றுமில்லாமல் கிடக்கிற காரியத்தை நல்லா மாற்றக்கூடிய வல்லமை வசனத்துக்கு இருக்குது. நிறைய பேர் பிரசங்கத்தை ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி நினைக்கிறாங்க. மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுக்கும் பிரசங்கத்துக்கும் கிறிஸ்தவ பிரசங்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்தவ பிரசங்கம் ஒருவேளை மோட்டிவேட்டிங்காக இருக்கலாம், ஆனால் அது வெறும் மோட்டிவேட்டிங் கிடையாது. இது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றப்ப வெளிச்சம் உண்டாகி ஒழுங்கின்மையும் வெறுமையும் நீக்கி இருளை நீக்கி வெளிச்சத்தையும் எல்லா நல்லவைகளையும் எப்படி பிறப்பித்ததோ அதுபோல தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு பிறப்பிக்கக்கூடியதாய், சிருஷ்டிக்கக்கூடியதாய், நம்மளுக்குள்ளாக இருந்து கிரியை செய்து காரியங்களை மாற்றி அமைத்து காரியங்களை புதிதாக உண்டாக்கக்கூடிய சக்தி இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. இட் ஹாஸ் கிரியேட்டிவ் பவர், நாட் ஜஸ்ட் அ மோட்டிவேட்டிங் திங், இட் ஹாஸ் அ கிரியேட்டிவ் பவர். வார்த்தைக்கு அது இருக்குது. மதுரையில் வெற்றி வாழ்வு கருத்தரங்கு சாம்பி செல்லத்துரை பேசுகிறார். நாள் ஜனவரி 26, 2017. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 3. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்ளவும். தூய தூயாயம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயாயம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயாயம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயாயம் இயேசு நாதா, துரந்தி மண்ணில் வந்தி மாவேறும் அன்பல்லவோ, பாவம் சுமந்தி சாபமானி, பாவம் சுமந்தி சாபமானி, பாதம் பணிந்திடுவோம். தூயாயம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, தூய தூயாயம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகள்
பாத்திரரே துதிகள் உமக்கு சாவை வென்றீர் உயிர்த்து எழுந்தீர் சாத்தானை தோற்கடித்தீர் நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர் நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர் நித்தம் பொழுதிடுவோம் தூயாயும் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோம் தூயாயும் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு மீண்டும் வருவீர் மண்ணில் நிற்பீர் மார்போடு அணைத்திடுவீர் மீண்டும் வருவீர் மண்ணில் நிற்பீர் மார்போடு அணைத்திடுவீர் மங்கா வாழ்வை எமக்கு தருவீர் மங்கா வாழ்வை எமக்கு தருவீர் மன்னா தொழுதிடுவோம் தூயாயும் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோம் தூயாயும் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளின் பாத்திரரே